இதுக்கு மேலே திருப்பியும் சரி வெட்டுங்க அப்படின்னு சொன்னான்னா இது மருந்தடிக்கிறதுக்கே பல லட்சம் வெள்ளி வேணும். ஆமாம், எல்லாம் வாங்கலாங்க தான். அப்புறம் மேட்டை உப்பாங்க ஒளி தான் தூக்கணும். வரக்குள்ள அப்படியே வந்துடுவோம். அது கொஞ்சம் இறக்கும். அந்த மேடு இவ்வளோ தாஜாமாக இருக்காது. அங்கிட்டு குறுக்கு பாதையாக இருந்தால் அப்படி போந்துடலாம், பாதையே இருக்காது. எல்லாம் மண்டி போச்சு துருவா. வண்டிக்கு செம்ம கொண்டாட்டமாக இருக்கும். ஆட்டமான ஆடினீங்க. அங்கங்கே கூடு அடிச்சுருக்கோம். வீட்டுக்கு பின்னாடியே கூடு மாதிரி தான் இருக்குது, பெருசாக புதர் மாதிரி. புதராக இருக்காது, அது கூடு அடிச்சுன்னா சுற்றி இருக்கிற புல்லுலாம் பிச்சு ஒரே கும்பலில் போட்டு உள்ளுக்கு வருது. நிறைய இருக்கும். கேபிள் லைனுக்கு நல்லா காசு எடுத்துருப்பாங்க. என்ன தோட டிஎம்பி என்னது அது? இல்லை, அது இந்த கேபிள் டிஎம்பி தான். டொலிக்கு வந்து போட்டானுங்க. எங்கேருந்து வந்தானுங்க தெரியல. வீணாகிற தானே இது கீழே ஆமாம் நிறையா இருக்கு. ஆமாம், அங்கே தானே இருக்குன்னு ரொட்டி சாக்கு வந்து அழுட்டு போனீங்க. தோட்டமே இதுதான் பயமாக இருக்கு இறங்கிறதுக்கு. இதுதான் காணாமல் போயிடுவோம். வேறு எல்லாம் மீனாக்கிற இன்னும் உள்ளுக்கு போகணும். இந்த ரோடு தெரியுதா? அதான் அவ்வளோ தூரம் இல்லை. அது வேறு அங்கே மேடு ஏறி அந்த ஒரு மேடு மாதிரி ஏறுது பேர். அந்த ரோட்டுக்கு போக மாட்டோம், அதுக்கு கீழே கீழே அந்த இறக்கத்துலேயே தான். சோப்பு கலரில் என்னப்பா அது? கீரை என்னது இது? அதான் பார்த்து வளர்க்கும். கீரை தான் இருக்கும். இதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த நாத்தாங்கீரை, இந்த நாத்தாங்கீரை நிறையா இருக்கு. இருபத்தொம்பது இது வரைக்கும் வருதான். 28 இது வரைக்கும் 20 பேரும் 28 இது வரைக்குமா? இதெல்லாம் சும்மாவே தூண்டி போட்டால் மீன் தவிர்க்க மாட்டோம். என்னது? அல்லூர் லொக்கான மீன் தான் இருக்கும். இந்த குத்தாங்கட்டை பழமையான. ஆமாம், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் போகணும். மீனாக்கிற இந்த குருத்து தெரியுதா? அதெல்லாம் மீனாக்கிற அப்படி ஃபுல்லாக. இப்போ வந்தாலும் பாதி பிஸ்னஸ் இங்கேயே நடத்தி விட்டுடலாம் போல இருக்க. பசாரெல்லாம் பேயோட இருக்கிறானுங்க மீனாக்கிறையை. அங்கே ஒரு கட்டு எவ்வளோ? 4 வெள்ளியா? 4 வெள்ளி. அதுவும் கொஞ்சம் தான் இருக்கும். இதான் மொட்டை இது நடந்தான். தூரத்துலேயே 10 ஓட்டருக்குள்ள இருக்குது. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் தேம்பிகரை வாங்கிக்கிட்டான். பல கோடி அதிலே கிடச்சிருக்கும். அதனால தான் எங்கள் சாமி அழைக்கல.
தாமரம் ஒன்றுமே இல்லை. வெயில் இதுக்கு வந்துட்டு கிளாப்பா சைட்லாம் சீன கம்பம், சீன நிலம் அப்படின்னு சொல்கிறதால அப்போ உள்ள வார்த்தையில் வந்து சீன கம்பம். அந்த ஆரஞ்சு பழம் எடுப்பீங்களா? அது எந்த பக்கத்து? அது வந்து அந்த பாதையில் போனோம், ஆஃபீஸ் பாதை. வீடு போனோம், சுத்தம் பண்ணியிருக்கானுங்கண்ணா. ஆமாம், அதோ ஏதோ இது வெட்டப்பட்டுருச்சு. அதுதான் ஆட்டங்க சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அது வந்துமே இதை போக்கில் அப்படி தான் போகணும். இப்படியா? இதெல்லாம் இருக்கு. இதுதான் கிட்ட போய் பார்த்தா தானே தெரியும் தண்ணி இருக்குதா இல்லையான்ட்டுன்னு. வா வா வா, தண்ணியை போய் காலை வைக்கலாம். வா தம்பி தான் செய்யுமா அந்த மாதிரி. நான் வரல. இதே சொன்னிக்கிட்டியே அப்புறம் போகணுங்க. தண்ணி இருக்குது, அதனால தான் சுத்தம் பண்ணியிருக்காங்க போல. யாருங்க அவ்வளோ இருக்குங்க. மாறவே மாறாது. அப்பயே வந்து சாமி கும்பிட்டுருக்காங்களா? சாமி கும்பிட்டுருக்காங்க வந்து இனிமேல் இதெல்லாம் தூக்கி வீசி விட்டாங்க துணி துவைக்கிறப்ப. இஷ்டில் தண்ணி வரலன்னா அங்கே தான் வருவாங்க துணி துவைக்க. ஆனால் அப்போ அந்த இடம் வந்து நல்லா ஓப்பனாக விசாலமாக இருந்துச்சு. இப்போ தான் இந்த நிலமையாக போய் நிற்கிது. கல்லுகள்லாம் ஊற்றி கிடக்கும். அம்மா அந்த மேலே இடத்துல தான் மரம் வெட்டுவாங்க. பாலில் தண்ணி கலக்க இங்கேருந்து தான் தண்ணி எடுத்துட சொல்லுவாங்க. இறங்க முடியாத நிலைமையில் இருக்குது. நல்லா சரிஞ்சு போய் நிற்குது. வா குளிக்கலாம். இறங்க போறியா? இறங்கிற போகுது கால். நான் இறங்குற மாதிரி. வா 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 வா, கால் சில்லுனாக்கு நல்லாயிருக்கும். அங்கே குளிச்சு வச்சு அந்த இடம் அதெல்லாம் திருட்டுத்தனமாக வந்து வீட்டில் வந்து அடி வாங்கிக்குவோம் வேறு. ஆழம் ஆழம். வா வா, சில்லுனா இருக்கு, ஏமாந்துருவ. ஐஸ் கட்டி மாதிரி. கையை பிடிறா போயிட்டு உட்காந்து வா. வா இது வா, நல்லா கை கழுவு, நல்லா ஜில்லுன்னு ஜில்லு 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 இங்கிட்டு வா, பயப்படாத. என்னது என்னது பொனி நல்லா